நேசனே என்னையாளும் தில்லைமல நடராஜனே கலிசரி காளி முனியனே பட்டவனே 18ஆம் படி பெரிய கருப்பு ஆளுயர விச்சருவா என் 18ஆம் படி பெரிய கருப்பு உனக்கு ஆசையாதுடா கிநாட்டு புடியருவா உன் காலுக்கு சலங்க எட்டு ஓ இடமணிய மேமாட்டு புறப்படுதுடா இந்த திசையை நோக்கி கொஞ்ச நேரம் இந்த ஒரு மக்களை காத்தரல புறப்பட்டாண்டா மதுரை பாண்டி முனி நீ காத்தது வடமதுரை என் புள்ளாத பாண்டி முனி காத்தது வடமதுரை இருக்கிறது கருப்பாயுரணி நீ தங்கியிருக்க வட்டாயுரணி என் பாண்டி முனி ஏழை மக்களை காப்பாத்த நீ தாமதிச்ச மதுரையிலே கருப்பு ஹலோ ஹலோ அண்ணே சார்பு பேசாருக்கு சார்பு சென்று வை ஹலோ ஹலோ சார்பு சார்பு ஹலோ 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 இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க ஹலோ ஹலோ சார்பு கை அவுட்ரு போங்க என்ன ஹலோ 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 இன்னர் பாக்ஸ் ஹலோ 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 జగజనని సుగవాణి కళ్యాణి 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 జగజనని జనని சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யானை முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யானை முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்கு
பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் பேச்சுக்களை கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா பிஞ்சில பழுத்த சின்ன பசங்களே சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேத்துக்கு மதிப்பு கொடுங்கப்பா பிஞ்சில பழுத்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா அம்மாதாயே புண்ணியவதிய சொல்லுறேன் கேளுங்கம்மா புத்து முடிய வர பாயலைய சுருட்ட வேணாமா மம்மி டாடி சொல்லுற கேளுங்கம்மா புத்து முடியும் வர பாய நீங்க சுருட்ட வேண்டாமா தாத்தா வாட்டி கிரேட்மா கிரேட்பா தாத்தா வாட்டி தூங்கும் போது குரட்ட விடாதே புத்து முடிஞ்ச பின்னே நல்லாலேன்னு புறணி வேஜாதே பிஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா கண்ணாடியை கலட்டுவோம் 15 ரூபாய்க்கு வாங்கி ஒரு மசிதும் தெரியலையாடா என்னடா அது நாடக மேடையா இல்லை மாநாடா இவ்வளோ கூட்டம் இருக்கே நன்றி விழா கமிட்டி வாங்கப்போ என்னது இல்லை எதுக்கு வந்திய நான் அழைச்சேண்ணா நான் என்ன மறுவீடு அழைச்சேன் அங்கே நிற்கிற விழா கமிட்டி வாங்க நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு வேலையாக முடிஞ்சிடும் மை செட்டு உண்மையிலே அருமையான மை செட்டு சூப்பர் கல்யாணம் பண்ணிட்டியா பொம்பளை நம்பர் தரேன் பேசுறியா 18 வயசு பிள்ளை நம்பர் தரேன் பேசுறியா வேணாம் சரி பிட்டு படம் மட்டும் பாரு ஹலோ சார் போய் தம்பி என்ன வேலை ஆக்குறாரு நாகராஜ் மயனா சரி நான் கூட ஏரியாவில் ஏதோ வேலை ஆக்குறேன் இந்த விழாவினை எங்களுக்கு சீரும் சிறப்புமாக ஏற்பாடு கொடுத்திய நாகராஜ் வேளாடிப்பட்டி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அவர் பதில் அவர் மகன் நாகராஜ் மகன் வருங்காலத்தில் பெரிய லெவலில் படிக்கணும் படி பிரிப்பேடு கேம் விளையாடு ஏவன் சொல்கிறது நான் கேட்குறேன் யார் சொல்கிறேன் யார் கேட்குறேன் நாகராஜ் சார்பாக எனக்கு பொன்னாடை ஓத்துறாரு பார்ப்போம் கைத்தட்டுங்கப்பா எல்லாம் கைத்தட்டுங்க. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் மைக்கு கொஞ்சம் சென்டர் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடலின் வரிக்கு ஏற்ப எம்கேஆர் அன்பாலயம் மற்றும் ஆதரவற்ற பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் எம்கேஆர் அன்பாலயம் நடத்தி வரும் அண்ணன் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நாகராஜன் அவர்களும் அண்ணன் மலைச்சாமி உரிமையாளர் தேவி ஸ்ரீ சில்க்ஸ் நாகராஜ் அவர்கள் 5000 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. மேலும் உரியம்பட்டி என் ராமையன் சேர்வையர், என் சுப்பிரமணி சேர்வையர், தங்கையன் சேர்வையர் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக ரூபாய் 5000 எம்கேஆர் அன்பாலயத்துக்கு அன்பளிக்க வழங்கப்படுகிறது. மேலும் அவருக்கு ஒரு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வனிதா சிக்கன் சென்டர் எஸ். முத்துக்குமார் முலிக்காப்பட்டியைச் சேர்ந்த நல்ல இதயங்கள் சார்பாக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கி இந்த மேடைக்கு அழைத்து வந்து கௌரவப்படுத்திய அத்தனை கிராம பொதுமக்களுக்கும் கோடான கோடி நன்றி 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 கிடந்த வணக்கம். உங்கள்கிட்ட யாரும் 500 ரூபா கட்டையில் என்ன என் காரை கூட எழுதி தரேன். டெய்லி வெள்ளைப்பூடி வியாபாரம் பார்த்து பொழைச்சிக்க. அதான் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். ஆமாம். ஹலோ கொஞ்சம் எக்க வைக்கப்போ. அன்னை தந்தான் வணங்கி வந்திருக்கும் அருமை சபையோர் வணங்கி அருமை சபை வணங்கி உரியம்பட்டி கிராமத்திலே என் கட்டழகி நம்ம
ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி கொள்ளாத ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி புரியப்பட்டி கிராமத்திலே கட்டான கட்டழகி புரியப்பட்டி கிராமத்திலே கட்டான கட்டழகி நம்ம ஐயனார் குடி இருக்காரு குங்கும பொட்டழகி போடு அருவாக்கு சொல்லி வச்சார் அம்மையப்பன் என் பட்டவன் சாமி அருவாக்கு சொல்லி வச்சான் ஏ ஏ ஏ ஏ ஏ அருவாக்கு சொல்லி வச்சார் அர்ஜனத்தை வாழ வச்சனமா அரிஜனத்தை வாழ வச்சார் அம்மா வாழ வச்சான் தரிசனமும் கிடைச்சது என் கட்டட கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டட கட்டழகி நமக்கு புரியப்பட்டி கிராமம் மணியம் குங்கும பொட்டழகி அவோ எலோ எலோ எலேலம்மா எலேலோ எலோலோ எலேலம்மா எலேலோ சாரட்டு வண்டி சலங்கமணி ரெண்டு காரி மாட்ட பூட்டியே சாரட்டு வண்டி ஓட்டு ஏ ஏ ஏ ஏ ஏ சாரட்டு வண்டி முட்டி சலங்கமணி மாடு முட்டி ரெண்டு சலங்க மணி மாடு முட்டி சலங்கட போற வண்டி ஐயா மாமா போடு சாயங்காலம் போல வந்திய ஏமாமா சலங்கட போற வண்டி ஐயா மாமா புரியம்பட்டி ஐயனாரு வாசலுக்கு எழல மாமா நம்ம ஐயனாரு வாசலுக்கு எழல மாமா எலோ எலேலோ எலேலம்மா எலேலோ எலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஆளுயர விச்சருவா 18ஆம் படி பெரியவர் விட்டா அசையாது கிணத்து புடியருவா அசையாத வீச்சருவா கில்லாட்டி மனமோ அந்த குடியருவா கெட்டவரம் தந்துருமா ஏசாமி கெட்டவரம் தந்துருமா ஏசாமி அந்த 18 படிதாண்ட எனக்கு குலசாமிட்டா கெட்டவர நந்திடுவா ஏ சாமி அந்த 18 படியாந்தான் குலசாமி ஓடு ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஊரே திறந்திருச்சு உள்ள உரியப்பட்ட கிராமம் ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு ஊரு திரண்டிருச்சு எவ்வளோ ஒத்துமையாயிருச்சு நம்ம ஒத்துமையாயிருச்சு நாடு திறந்திருச்சு மாமா ஆமோ, நாடு திரண்டிருச்சு ஏன் மாமா நாடு திறந்திருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா பள்ளி திருமணம் இதோட வேற நாடகமே இல்லையா நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா எல்லோ 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 எழல மாமா எல்லோ 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 எழல மாமா எழல மாமா எல்லோ சாமியை வணங்கியாச்சு கை தட்டலாம் எல்லாரும். நான் சொல்றதுக்காக கை தட்டாதீங்கன்னு. உலகத்தில் சாமி யாருன்னா 10 மாதம் நம்மளை கருவில் சுமந்து இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவன் இதாண்டா குலசாமின்னு சொன்னேன். பெத்த தாயிதான் சாமி. அதுக்கப்புறம் நீ எத்தனை சாமிக்கு விரதம் இருக்கலாம், எத்தனை சாமிக்கு காப்பு கட்டலாம், எத்தனை சாமிக்கு நீ பூக்குழி இறங்கலாம். ஆனால் உன் குலசாமியை மறந்துடாது. குலசாமி தான் அதுதான் நம்மளை கொண்டு போகும். தொண்டை கட்டிக்கிடுச்சுன்னா வீட்டுக்கு போயிட்டு வரவா? என் வாய்ஸே அப்படி தாப்பு. உனக்கு பிடிக்கலைன்னா வீட்டில் போய் படு. சும்மா பேசாத. கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் வந்திருக்கேன். சும்மா கிடையாது. அருமையாக இருக்கா? சரி, நீ பேசாமல் இருப்பா. ஊதா சட்டை பேசாமல் இரு. வீட்டில் பொண்டாடிட்டு அடி வாங்குவேன், இங்கே திமுறா பேசுவேன். அமைதியாக இருங்க.
நாடகம் இது ஆடலும் பால் கிடையாது. ஒரு பாட்டை போட்டு ஆளுமா டோலுமா குத்தாட்டம் போட்டுக்கிட்டு போகிறதுக்கு. நான் பேசுகிறது இவங்க வாசிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சாத்தான் நீங்கள் ரசிப்பிய. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான உலகத்தில் எத்தனை நாடு எத்தனை மொழிகள் இருக்கலாம், எத்தனை மாநிலம் இருக்கலாம், ஆனால் என் தமிழன் அன்புக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் நன்றி. வெளிநாட்டிலாம் பார்த்தா சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்காலாம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போடுவேன். ஆனால் என் தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி முடியாது. தீபாவளிக்கு எடுத்த சட்டியை மாற்றவே மாட்டேன். அதே சட்டி தான், அதே ஓட்டை தான். அதில் ரூட்டு பார்த்து மேப் பார்த்து போய்க்கலாம். என் அன்பு உயிர் தமிழுக்கெல்லாம் எது எப்படி இருந்தாலும் உங்களை அத்தனை பேருக்கு நன்றி. இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வந்திருப்பேன். ஏதோ நாடகம்ன்றாங்க, திரைப்பட நடிகன்றாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம்னு வந்திருப்பேன். நாடகம் வள்ளி திருமணம். அதே முருகன் தான், அதே இரும்பு வேலுதேன், அதே வள்ளி தான், அதே பொம்பளை ஆள் தான், அதே 4 பேர் தான். பஸ்ஸு கிடைக்காம கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்தே மாதிரி 4 பேர் தான். நாங்கள் அப்பப்போ வருவோம், வாரச்சிட்டு பிடிக்கிற மாதிரி வந்துட்டு போவோம். இதுதான் நாடகம். ஆனால் ஆயக்கலை 64 கலை இருந்தாலும் அழியா கலைன்னு நாடக கலையை ஏன் ஊருக்கு வைக்கிறீங்கன்னா இதுதான் பேமெண்ட்டு கம்மி. இன்னும் 60,000 தாண்டலையாடா. மற்ற ஆளுகள்லாம் டிவியில் போய் ரப்புன்னு ஆடி விட்டு 1.5 லட்சம் 2 லட்சம்னு வாங்குறாங்க. நாங்கள் 60,000 தாண்டலை. ஆனால் காசு கூட பேசிப்பிடலாம். எங்கள் மகேந்திரா வேணும் மாறலை. அதே மஞ்ச வண்டி, அதே இன்ஜினு, அதே டிரைவர், இப்படி உட்காந்துருக்கேன் ஆன்னு இடிச்சு, அதே பாடி, அதே வெதர்தே. அண்ணே என்னப்பா எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. இது நாடகமா கராட்டமாண்ணா? இல்லைண்ணே, வெதர்னா கொட்டையா? சரி, போய் மனு கொடுத்துட்டு வா. போடா பேப்பயமேனே. ஏன்னா தாய்மார்கள் அதான் பொம்பளையாள் இல்லாட்டா எங்களுக்கு பச்சை தண்ணி கிடைக்காதா. நீங்கள் இதே எங்களுக்கு கடவுள். ஒவ்வொரு கணவனையும் 3 மணிக்கு எந்திரிச்சு காலை கும்பிட்டுதான் நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமத்தான், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். இந்த மாவட்டத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் நான் செலவு வச்சுதான் ஜாவேன். நல்லா இருக்கணும். அப்போ எல்லாம் பொம்பளை ஆளுங்க எங்கள் அப்பத்தாலாம் எங்கள் ஐயா காலை தொட்டு கும்பிட்டு தான் அடுப்பு பற்ற வைக்க. இப்போ பொண்டாட்டி எங்கேயோ கும்பிடுது. புருஷங்கால லேசாக பட்டாலே வெதரில் ஏற்றுற அவன் ஒடுக்கி போய் இப்படி படுத்து கிடைக்கான் உள்ள. எங்கே பற்ற வைக்கிற? அதான் கணவன் தான் உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே. இங்கே இருக்கக்கூடிய என் தமிழ் மகன் இல்லை என்றால் உங்களுக்கெல்லாம் அறுசுவை உணவு கிடைக்காது தான். வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய ஒரே ஜீவன்னா ஆண்கள் தான். பொம்பளை ஆளுகள் லேசாக மண்ணை கிளைக்குதுங்க. இவனை எதுக்கு இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்தாங்க? நம்மளை கேவலமாக பேசுகிறேன். நாளைக்கு வீட்டுக்காரங்களுக்கு பூரா குருணை மருந்து வைப்பேன்னு வைப்பேன். செய்யக்கூடாது. நீ 4 மணிக்கு எந்திரிச்சு அடுப்பு பற்ற வைக்கும்போது உன் புருஷன்கிட்ட செய்தி வீடி பற்ற வச்சுருவேன். அந்த காலத்துலலாம் பிள்ளை வைக்கிறது ஊரில் போட்டி போட்டிருக்கேன். எதிர்த்து வீட்டுக்காரன் முண்டாட்டி மாதமாக இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் முண்டாட்டியை கூப்பிடுவானா, இவா செத்த உள்ள போடு, உடனே மாசமாயிரும். அவன் 3 பிள்ளைன்னா மறுபடியும் வா 4, அவன் 5னா வா 6, 15வது பிள்ளை வைக்கும்போது பொண்டாட்டி விளக்க மாற்ற எடுத்துருக்கு. இதே வேலையாகவே இருந்திருப்பாங்க போலண்ணே. என்னது? இதே வேலையாகவே இருந்திருப்பாங்க போல. அப்போ 100 நாள் வேலை இல்லைடா. பிள்ளை வைக்கிறத 100 நாள் வேலையாக நடத்தியிருக்காங்க. கியூ கட்டி ஊரே பதிஞ்சிருக்கேன் அட்டையை. இப்போ எப்படி சீமக்கருவத்தூர் கம்மாக்கரையில் போய் 100 நாள் வேலை பார்க்குறீங்களா, அங்கே கம்மாக்கரையில் அந்த வேலை பார்த்துருக்கேன். அப்போ ரைடு கிடையாதுல்ல. ஆமாங்க. இவனே தும்முனா நச்சுன்னு விறகை தாண்டி ஓடி. ஏன் அப்படி பெத்தாங்கன்னா அந்த காலத்தில் 15 பிள்ளை பெத்து வளர்த்த என் தாய் தகப்பன் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆள். இன்னைக்கு 2 பிள்ளைய பெற்றுட்டு வளர்க்க முடியல. அதுக்கு ஒரு வேலைக்காரியை வைக்கிறிய, வேலைக்காரை வைக்கிறிய, கடைசியில் வேலைக்காரி 100 ரூபாய் நகையை காணாமனு பேப்பரில் பேட்டி கொடுக்குறேன். இது தேவையா? புரிஞ்ச ஒரு பக்கம் போயிடுற, பொண்டாட்டி ஒரு பக்கம் போயிடுற, பிள்ளை ஒரு பக்கம் கேம்பு விளையாடுறேன். பொம்பளை ஆளுகள்லாம் பொழுதுபோக்குக்கு தாயை கட்டதே விட்டுருவாங்க. தாயை உருட்டும் போது ஒரு தாயை விழுகும் போது அதில் பார்க்கணும். ஒரு தாயம், ஒரு 12, ஒரு 3 விளையாடுவாங்க. ஆம்பளை ஆள் ஊற ஜீட்டாட்டா. இப்போ பொம்பளை ஆள் ஊற சீரியல் தான். டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு பொம்பளையை பார்க்குதுங்க பாவம். டிவியில் ஒரு பொம்பளை கீழே விழுந்தா இதுக்கு அழுகுதுங்க. நல்லா ஸ்கூட்டியில் போன பிள்ளை விழுந்துட்டாலே மடப்புறம் காளியாத்தா, அவளுக்கு எந்த காயம் இல்லாமல் நீ தான் காப்பாற்றுன. அவன் காசுக்கு நடிக்கிறேன், நீ எதுக்கு லூசுக்கு நடிக்கிற?
இனிமேல் சீரியல் பார்க்கும்போது சீரியலில் ஒரு பொம்பளை செத்து போச்சுன்னா ஊர் பொம்பளை புறம் சேர்ந்து நீர்மாலைக்கு போங்க ட்ரம் செட்டோட போய் குடத்தை வீட்டுக்கு முன்னாடி உடச்சி விட்டு மொத்த பொம்பளையும் முக்காடை போட்டு ஆளு குடும்பம் புழு புழுன்னு இருக்கும். ஏன் அப்படி சொல்ல வர்றேன் ஐயா? இந்த உலகத்தில் நான் சொல்கிறேன், நாடக கலையாக இருந்தாலும் உங்களுக்கு பொழுதுபோக்கு ஒரு அம்சமாக வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் சூதாட்ட மாதிரி வந்துடக்கூடாது. எல்லாமே அப்படித்தான், சீரியலாக இருக்கட்டும் திரைப்படமாக இருக்கட்டும். முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கய்யா. நீங்கள் அத்தனை பேருமே நல்லா இருந்தாத்தான் எங்களை போன்ற கலைஞரெல்லாம் நல்லா இருக்க முடியும். நீங்கள் நல்லா இருக்கிறோம்னே, அதுக்காக பெருமையை நான் தான் பெரிய ஆள், நாங்கள் தான் பெரிய கலையை நான் சொல்லவே மாட்டேன். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கலையும் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை தொழிலும் உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அத்தனை தொழிலுமே புனிதமானவை. நீங்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். ஒரு சாங் நாடு முன்னேறமா, அவர் நாடு செழிக்கணும் பாட்டை கேட்குறேன். அது 5:30 பாடுறது இப்படியே பாடிட்டு நாங்கள் வேனில் போயிடவா? இப்போ உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன், நீ ஆப்பாயிருவனே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவிய உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவிய உள்ள தெருவில் வாடும். அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி உள்ள உங்க அப்பேத்தா உன்னை நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன அல குடினால இன்னைக்கு தெருவில் வாடுமே. புள்ள ஏ தங்கம் ஏ ராசா ஏ ஐயா. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தாயா, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாய். அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா என் தங்க என் ராசா என் ஜாமி, ₹100 இருந்தா ஏ தங்கம் ஏ ராசா ஏ ஜாமி. ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற, நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி உள்ள உன்னை நம்பி இருக்கிற உங்க அப்பேத்தா உன் சொந்தம் வந்தா அட எல்லாமே இந்த பாலா போன இந்த குடினால அட தெருவில் வாடுமே. இந்த கைதட்டின ஆளு உரம் சரக்கு அடிக்காத ஆளு, இந்த சரக்கு அடித்த ஆளு என் மேலே எரிச்ச மாதிரி தான் இருப்பேன். எவ்வளோ பாட்டு இருக்கு இந்த பப்புனுக்காரன், எதுக்கு இந்த பாட்டை படிக்கிறேன்? நம்மளே கடை வாங்கி கட்டிங்க போட்ட இறக்கி விட்டுட்டானே. இப்போ ஜெயிச்சா பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட விசாரிப்பேன், பிளாக்கில் எங்கே ஓட்டுறாங்களா? ஆனால் அண்ணே அரசாங்கத்தை குறை சொல்ல நான் வரல. ஒரே விஷயம், ஒரு இடத்துல ஒரு பள்ளம் கிடக்குன்னா ஒரு பைக்கில் போகிறீங்க, அந்த பள்ளம் கிடக்குன்னா மறுபடியும் மாற்றுப்பாதையில் போவீங்கல்ல,
உண்மைதானே? அரசு விற்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் எத்தனை காப்பு கட்டி எத்தனை சத்தியம் பண்ணி நீ உருண்டு உடுத்து கைக்கிட்ட பிளேடுக்கிட்ட அறுத்துக்கிட்டாலும் நீ குடியை நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே குடியை நிப்பாட்டலாம். அது வேணாம் அண்ணே. நான் ஏன் மேடைக்கு குடியை பற்றி பேசுகிறேன்னா, அண்ணே இன்னைக்கு மதுரை பெரிய ஆஸ்பத்திரி, மீனாஸ்பத்திரி, மதுரையில் நான் கண்ட ஆஸ்பத்திரி பூரா இன்னைக்கு அதிக நோயாளிகள் போகிறாங்கன்னா அந்த குடினால தானே. அண்ணே இந்த பிறவியில் இனிமேல் நம்ம பிறக்க போகிறோமா? யாராவது சொல்லுங்கள். அதில் பெரலையை கிளப்பி விடுவாங்க, 7 விரைவாங்க. 7 விரையில் போன விரைவில் நீ என்ன கரடியாக இருந்தியா? உன்னை வச்சு ஒருத்தங்க தாயத்தை ஊற்றுஞ்சானா? கிடையாது, ஒரே பிறவிதான். அதுக்கப்புறம் நம்ம பிறக்க போகிறதில்ல. உங்களுடைய அன்பும் ஆதரவும் நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கு வேணுமோ வேணாமோ எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி சொந்தங்களை நான் இனிமேல் எத்தனை பிறவி எடுத்தாலும் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் அத்தனை பேருமே நல்லா இருக்கணும். பாதம் தொட்டு கேட்குறேன். பொம்பளை ஆளுங்க, ஆத்தா உங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வர்றாருன்னா நீ வந்து அவரை திட்டாத ஆத்தா, திட்டாத வையாத. நீ என்ன பண்ணுறீன்னா, நல்லா தண்ணியில் குளிச்சு விட்டு மஞ்சளை பூசி வீட்டுக்கு முன்னாடி ஆலாத்தி தட்டோடு இரு. குடிச்சிட்டு வர்ற உன் புருஷனை நல்லா ஆலாத்தி எடுத்து உள்ளே கொண்டு படுக்க போட்டு காலுகையெல்லாம் அமுக்கி விடு. அமுக்கி விட்டு என்ன பண்ணுறீன்னா, கிரைண்டர் கல் இருக்குவார், அதை நல்லா அலசி விட்டு இட்லிக்கு போட்டு ஆட்டுன்னு சொல்ல வந்தேன். நீ பாட்டு கல்லை கொண்டு போய் அதில் ஓட்டுறாத. பழைய அணி உண்டு, திரி இல்லாமல் வச்சுருப்பாங்க, வெடித்து தொலைச்சிடாம. இப்போ ஆம்பளையால் கூட சுதாரிப்பேன். உங்களுக்கு ஒரு சாங்கு பாடுறியாத்தான். இப்போ ஆம்பளைக்கு பாடினேன்ல குடியை பற்றி, உங்கள் நிலைமைக்கு ஒரு பாட்டு வச்சுருக்கேன். என்னடா கிணத்து வடி மாதிரி? என்னடா உரியம்பட்டி கா வடிவேல் டீ ஸ்டால் ஆ வீராமணி பூக்கடை அண்ணன் வேளாடிப்பட்டி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 330 ரூபா சில்லற காசா? ஆமாண்ணே. நன்றி நன்றி நன்றி. அப்படியே வச்சிருப்பா, அன்பாலயத்தில் போய் பிரிப்போம். வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயும் தான் விலை பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் கல்யாணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. மனைவிக்காக நீயும் தான் காசை கேட்கலாமா? மனைவிக்காக நீயும் தான் காசை கேட்கலாமா? அதை வச்சு வாழ முடியாதவே கல்யாணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. உண்மை அதே ஐயா. எல்லாருமே உங்கள் மனைவியை திருமணம் பண்ணுங்க, அவங்களுக்கு நகை நட்டை எடுத்து போடுங்க. நீங்கள் அத்தனை வேணும்னு சொன்னால் நம்மளும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம். அதுகளை கட்டி கொடுக்கும்போது அந்த வேதனைலாம் தெரியும். அதனால இந்த உலகத்தில் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஆம்பளை பெருத்து போனீங்க, பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம நிறையா பேர் சீமக்கரவுலேயே மண்டி ஓடுத்துருக்கேன். அண்ணே மண்டி போட்டு என்னண்ணே பண்ணுவாங்க? செருப்பு எடுத்து தலையில் அடிச்சுக்கிருவேன். பொண்ணு கிடைக்கலையே, பொண்ணு கிடைக்கணும். பேசாமல் இருற நீ வேணா சந்தேகத்துக்கு பிறந்த மாதிரி கிடைக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. பாசங்கள் எப்போ இருந்துச்சுன்னா அதிகமாக 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாசம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்களே நாடகத்துக்கு வரும்போது 1 வருஷம் கழித்து பார்க்கும்போது கட்டி பிடிச்சிக்கிருவியே, ஐயே உங்களை நான் 1 வருஷம் ஆச்சு திருவிழாவில் பார்த்தது, அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் பார்த்து கூப்பிட்டே நீங்கள் போயிட்டியே. இப்போ அப்படி கிடையாதே, பூராமே வீடியோ கால் தான். வெளியே இருந்துக்கிட்டே காதலிக்கு வீடியோ கால் பேசுகிறேன். சொல்லு தங்கம். உடனே காதலி சொல்லுது, இடியட் நீ எங்கேடா உட்காந்துருக்க? நான் அவுட்டோரில் இருக்கேன். ஆனால் கீழே இறக்கி காட்டியிருந்தானே அவன் விளக்கமாக அடிச்சிருப்பான். இப்படியே பேசுகிறேன். அதே மாதிரி
இந்த வெளியே தெரு போகும்போது யாரும் ஃபோன் பேசாதீங்க. கீழே இறக்கி ஏன் வெளியே தெரு போகும்போது பேச வேணாம்ன்றேன். ஒரு வயசான ஒரு சீமக்கரு விறகு பக்கத்தில் வெளியே இருந்தார். ஒரு இளவட்ட பையன் லவ்வருக்கு முத்தம் கொடுக்குறேன். அந்த பெரியவர் சுற்றி பார்க்குறாரு. எதுவும் பண்ணி வந்து திருப்பி செல்லம் அப்படின்ட்டான். அவர் மாடமல்லாக்க விழுந்து மூக்காந்தண்டை விழுந்து கடைசியில் காலே கழுவாமல் போயிருக்காரு வேலைக்கு. ஏன் சொல்ல வரேன், எல்லாருமே எதை எந்த இடத்துல பேசணுமோ அதை தான் பேசணும். ஆனால் மாலை ஓடுறையில் எல்லாரும் தெய்வ பக்தியோடும் முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் மாலை ஓடுங்க. மாலை ஓடும்போது நான் மாலை ஓடுற ஆளுகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஐயா, நான் பெரிய கோடாங்கி பேரேன். நாங்கள்லாம் 18ஆம் படி கருப்பந்தே எனக்கு குலசாமி. நான் எது கேட்குறேன்னா, மாலை ஓடும்போது நல்ல கண்டிஷன் வச்சுருக்கீங்க. தண்ணி அடிக்கக்கூடாது, டொங்காஸ் நோ, பொம்பளை விஷயம் நோ. இது 2 தான். கணேஜி போடுறவன் போடலாம், அது ஜாமி ஏற்றுக்கிறோம். பீடி அடிக்கலாம், சீரட் அடிக்கலாம், வெத்தலாக்கு போடலாம், ஜாமி ஏற்றுக்கிறோம். ஆனால் தெய்வத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் ஒருத்தன் புனிதமாக விரதம் இருந்து போகிறானோ அவனுக்கு தெய்வம் உன் வீட்டுக்கே வரும். இதில் இந்த குடிக்கிற ஆளு ஓரம் 16 சத்தியம் பண்ணுவேன் பொண்டாடிக்கிட்டேன். இந்த மாலை ஓடுற இல்லடி போனா மாலை ஓடுறதோட இன்னமே நான் குடிச்சா நெச்சூர் புட்டாடி. உடனே பொண்டாட்டி விடுங்க ராசா. ஆனால் இவன் குணம் அவளுக்கு தெரியும். இது மாதிரி கல்யாணம் பண்ணி 8 வருஷம் ஆச்சு, 8 வருஷமாக மாலை ஓடுறேன். இதைத்தான இந்த மடப்பைய சொல்கிறேன். சரி, இந்த வருஷம் அந்த ஐயப்பன் புத்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே நம்மளால் செய்சா சொல்லியான். மாலை ஓடுறதுக்கு வேட்டி எடுக்கணும். போனா வேட்டி எடுக்கணும், மாலை எடுக்கணும், ஒரு புல் எடுக்கணும். ஏன் புல்லதுக்கு? மாலை ஓடுறதுக்கு பார்ட்டி கேட்டாங்கடி. மாலை ஓடுறதுக்கு வேணாவது பார்ட்டி கேட்பானா? நிறைய போதையா குடிச்சு விட்டு குருசாமிகிட்ட போய் காலையில் அப்படி நிற்பேன். மாலை ஓடும் போது வாயை திறந்தா வாடை வந்துடும். குருசாமி மாலை ஓடாமல் வெளியே ஓடான்ருவார். இந்தா இப்படியே நிற்பேன். குருசாமி அருளரங்கி ஆடுவார். இவன் இந்த ஆளு வேற ஆடுறானே, இப்படியே நிட்டுக்குருவேன். ஐயா, ஏன் சொல்கிறேன்னா, இதை எல்லாத்தையும் நம்மளே ஏமாத்துறோம் கிடையாது, ஆண்டவனை ஏமாத்துறோம், கடவுளை ஏமாத்துறோம். இந்த கதையை கேளுங்க. இதெல்லாம் நாட்டு நடப்பில் நடக்கிறது. சரின்னு சத்தியம் பண்ணிட்டு ஒரு வழியாக போயிட்டேன். போனால் ஐயப்பன் கோயிலுக்கு போய் எல்லா பேரும் இந்த தேங்காய் என்ன தேங்காய் செதற்காய் போடா முண்டை இருமுடி தேங்காய் சேகர தேங்காயா இவன். ஆமாம், நெய் தேங்காடா, நெய் தேங்காய் எல்லாத்தையும் போட்டுவிட்டு அங்கேயே மாலையை கழட்டியிருக்காங்க. இந்த பொண்டாடிக்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு போனேன் பாரு, இனிமேல் குடிக்க மாட்டேன்னு. அவன் பிள்ளைகளுக்கு வளவி, பொண்டாட்டிக்கு தாலி கயிறு, கிளுகிழுப்பு எல்லாம் வாங்கி ஒரு கட்டப்பை நிறைய வாங்கிட்டேன். வாங்கினோடனே கூட போன ஒரு 15 சாமி மாலையை கழட்டி இப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீ உன் பொண்டாட்டிகிட்ட சத்தியம் பண்ணிட்ட, நீ அடிக்க வர மாட்டேன். நாங்கள் போய் பக்கத்தில் போய் ஒரு ஆளுக்கு ஒரு கட்டிங்கை போட்டு வர்றான். இவனுக்கு லேசாக எச்சி ஊறிடுச்சு. கட்டிங் போட்டு வரீங்களா? அவ்வளோதான், இனிமேல் குடித்தா நான் ஆம்பளை இல்லைடா. அதில் ஒருத்தன் வந்தேன். உன் பொண்டாட்டிகிட்ட எப்படா சத்தியம் பண்ணேன்? குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். சரக்கு தானே சத்தியம் பண்ணேன். பீர் சாப்பிடலாமாடா? இவன் சத்தியம் பண்ணவன். பீர் சாப்பிடலாமா? அப்போ சத்தியம் ஒன்றும் பண்ணாது. பீர் மூத்திரமாக தாண்டா போவேன். அப்போ ஒரு 2 பீர், இவன் 2 பீர் கூலிங்க, 2 பீரை போட்டேன். 4 தடவை ஒன்றுக்கு இருந்தேன். அங்கிட்டு இன்னொருத்தன் வந்துட்டேன். 2 பீர் போட்டவொடனே இறங்கிருக்குமே, ஒன்றுக்கா போச்சா, ஒரு மசூர் இருக்காதுடா. கட்டிங்க போடுறா, பீரையும் அதையும் கலந்து ஓட்டா சத்தியம் சரியாக போக முடியாண்டேன். அம்புட்டியும் போட்டு விட்டு வரும்போது கொண்டு போன ஐயப்பன் பையி கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் கிடக்கும். அவன் வாங்கின பொண்டாடிக்கு தாலி கயிறு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் கிடக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது முண்டை சட்டியோடு வருவேன். எதுக்கு ஐயா? ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட வழக்கத்தை விட்டுடலாம். கெட்ட வழக்கத்துலேருந்து மாற சில பேர் நிறையா பண்ணுறேன். நான் சொல்லும் போது உங்களுக்கே பக்கத்தால் பார்ப்பீங்க பாருங்களேன். எங்கள் மச்சன் என்கிட்ட வந்தார். என்ன பார்த்துட்டியா? இப்போ பாருவேன், நான் சொல்கிறேன் மகள், நீ சிரிப்பை பாருவேன். சரக்கு என்ன அடிக்க மாட்டேன் மச்சான். நல்லா இருப்பியா? சரக்கு அடிக்க மாட்டியா? இப்போ அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3 ஆயிட்டு கணேஷ் புயலை மட்டும் போட்டுக்கிடுவேன். கணேஷ் புயலை. ஆனால் அந்த கணேஷ் புயலை ஓடும்போது அதுதான் இந்த உலக லெவலில் பேசப்படுது.
அந்த பாக்கெட்டை எவ்வளோ அழகா போடுவேன்ற. சட்டிக்குள் வந்து பாக்கெட்டை எடுத்து கையை கிளீன் பண்ணுவாங்க. போட்டு பக்கத்தில் இருக்க சேரோட விழுந்து. இதுல கணேஜி போல போட்டு ஒருத்தன் கடவா வெந்து பெரியாஜிபத்தில் சேர்த்து படுத்து கிடந்திருக்கேன். அவனுக்கு தொண்டை கண்டியெல்லாம் புண்ணு. அவனுக்கு பேச முடியாமல் பேசுகிறேன். ஒருத்தன் அவனை பார்க்க போனவன் போயிட்டு சொல்கிறேன், டேய் என்னடா அப்படி? அவன் படுத்து கிடக்கவன் கணேஷ் போல ஓட்டு வந்து கிடக்கான் பாரு, சைஸாக பேசியிருக்கேன். சாப்பிட்டு பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவன் பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? போயல அவ்வளோ எஃபெக்ட் இருக்காதடா. போயல சுறுசுறுன்னு ஓட்ட தான்டா அவளுங்க. எப்படி? இவன் இவன் டாக்டர் மாதிரி ஒன்றும் பண்ணாதடா, கவலைப்படாதடா, காப்பாற்றி போடலாம். அவன் சொல்ற 1 மாதம் டைம் கொடுத்துருக்கா, செத்து போவனா. இவன் பேசிக்கிட்டே என்ன பண்ணியிருக்கேன், அந்த பார்க்க போனவன் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு கணேஷ் போயில கொட்டியிருக்கேன். அவன் படுத்து கிடக்குவேன், என்ன செய்ய போற? இவன் ஆண்டிருக்கேன், படுத்து கிடந்தவன் செத்தே போனேன். அவன் நினச்சிருக்கேன், ஏன்டா இதை போட்டு தாரடா நான் இங்கே படுத்து கிடக்கேன். அதே மாதிரி அண்ணே, இது எல்லாமே ஏன் நான் விழிப்புணர்வு கலந்து சொல்கிறேன்னா, போயலையோ பொம்பளை பழக்கம் இருந்தாலே கெட்ட பழக்கம் தான். எல்லாமே இந்த உலகத்தில் கெட்டது தான். அரிசி சோறே அதிகமாக சாப்பிட்டா அதே நோய் தான். முதல்ல 2 பெரியவங்க பேசிட்டு போகிறாங்கன்னா நம்ம ஊர்களில் எப்படி பேசிட்டு போவாங்க? ஏய் உனக்கு விவசாயம் நெல் ஒட்டி எவ்வளோ வந்துச்சு? போன வருஷம் 70 மூடை வந்துச்சுனே. 2 பேரும் பேசிட்டு போவாங்க. இந்த வருஷம் 60 தான். உன் மகளை இங்கே கட்டி கொடுத்துருக்க, என் மகளை அறந்தாங்களை கட்டி கொடுத்துருக்கேன், பேரம்பேத்தி எத்தனை இருக்குது, சரி நல்லா இருக்குதெல்லாம் படிக்கிறதெல்லாம். இப்படித்தான் 2 பெரியவங்க பேசிட்டு போவாங்க, பெரிய மனுஷன். இப்போ 2 பெரிய மனுஷன் பேசிட்டு போகும்போது பக்கத்தில் போய் கேளு, உனக்கு சுகர் எம்புட்டு? அவர் எனக்கு 370, எனக்கு 400 தாண்டிருச்சு. 1 மாதத்துக்கு முன்னாடி ஏன் நீ நடந்து வரல? எனக்கு 2 கட்டவரில் எடுத்துட்டாங்கல்ல. அப்புறம் எனக்கு நாளைக்கு மொழியோடு எடுத்துருவாங்கல்ல. அப்புறமேலு சுடுகாட்டு வண்டியை தூக்கிடுவாங்கல்ல. முடிஞ்சு சொல்லி ஏன் இதை சொல்றேன்? ஒவ்வொருத்தரும் அண்ணே ஒரு 40 வயசு ஆயிட்டா எல்லாத்தையுமே பழக்கத்தை கொண்டு வாங்கண்ணே. உப்பை சேர்க்காதீங்க, டீயில் இனிப்பை சேர்க்காதீங்க, மட்டன் கறியை சேர்க்காதீங்க. உங்கள் உடம்ப நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிறன்னு. நீங்கள் எல்லாம் இந்த பட்டவன், இந்த ஐயனார், 18ஆம் படி கருப்பு, பாண்டிமுனி, அத்தனை தெய்வத்தோட அருளோடு உங்களுக்கு எந்த குறையும் வராது. நீங்கள் எல்லாரும் 100 ஆண்டு வாழணும். நன்றி. அப்போ எக்க வச்சு சார்பு வைங்க. போ. உரியம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத ஐயனாரையா. ஐயனாரு கெட்டவரம் கொடுக்கிறாரையா, உரியம்பட்டி மக்களை எல்லாம் காக்குறாரையா. உரியம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத ஐயனாரையா. ஐயனாரு கெட்டவரம் கொடுக்கிறாரையா, மக்களை எல்லாம் 100 ஆண்டு காக்குறாரையா. கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. பட்டவனு இருக்கிறாரையா, பட்டவே நோய் நொடிய தீக்குறானையா. உரியம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, அம்மையப்பன் இருக்கிறாரையா. மக்களை எல்லாம் தத்துரமா காக்குறாரையா, அம்மையப்பன் தத்துரமா காக்குறாரையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா.
கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகரம்மா 18ஆம் படியா தத்துருமா உரியம்பட்டிக்கு வந்துட்டானையா. உரியம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத ஐயனாரையா. ஐயனாரு தத்துருமா காக்குறாரையா. அம்மையப்பே பட்டவனும் சேர்ந்துதான காக்குறாரையா. சாமியை வணங்கி விட்டு நோட்டீஸை படிக்க போகிறேன். எக்கோ வைங்க ப்ரோ, சார் போய்ங்க. கருப்பனை கொண்டு வந்து இங்கே நிப்பாடி விட்டு விசில் மட்டும் எந்த மைக்குன்னு பார்த்து செக் பண்ணிருங்க. அது ஹலோ ஹலோ அப்போ விசிலு குறைச்சி விட்டேன். ஹலோ அதான் வைசெட்டு உண்மையிலேயே சுகன்யா ஆடியஸ் வேலாடிப்பட்டி சுகன்யா உரிமையாளர் மகேந்திரன் உங்களுக்கும் பணிபுரியக்கூடிய அன்பு தம்பிக்கு நன்றி. முதல்லாம் மைசெட்டில் உட்காந்துருக்கவங்க வயசானவங்க உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி இளைஞர்கள் அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. வடக்கே வளநாடு வாலிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் அதுமே மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்செழிப்பா இருந்த நாடு மலையாள நாடு. அங்க மலையாளத்து அரசனுக்கு ஒரு வாரிசு இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு தார வாத்து கொடுடா என்று சொல்லி மலையாளத்து அரசன் கேட்கும் காலம். அப்ப காசி விஸ்வநாதே சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக ஊட்டி வளர்த்துவாரே. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இத மலையாள நாடு அழைத்து சென்று இந்த 60 பிள்ளையும் நல்லா வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க இந்த 60 பிள்ளையும் செல்லமாக மலையாள நாட்டுல வளர்த்து வரும் காலம். இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழிப்பா இருந்த மலையாள நாடு அங்க கடும் பஞ்சமடைய அங்க பயிரெல்லாம் கருகுது. அங்க விலங்கெல்லாம் ஜாகுது. அங்க மக்கள் எல்லாம் பசியில பட்டின வாடுது. அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள ஜீமை இந்த பஞ்சவர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்க கூட்டி மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசுகுண்டு கிராமத்துல இருந்து ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கையில அந்த கோசுகுண்டு கோடாங்கி எடுத்த குறியில சொன்னானா இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ.
இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா இந்த கருப்புடா. இது சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது கருப்பு. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புரும் என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட விட்டு விரட்ட வழி தெரியாம இறங்கி வாடா. ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தான் என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்கார எனக்கு வழி தெரியலைன்னு பெட்டிக்குள்ள கருப்பேன் ஒத்தையில வரும்போது அட அழகு மலை காடு என் அருவி மலை சொங்க அந்த அழகு மலை எல்லையில 18 திருடர்களும் கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப மேனாட்டை விட்டு கருப்பேன் பெட்டி தண்ணியில வரும்போது திரும்புதுடா அழகர் கோயில நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 லாடர்களாக படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா கருப்போ. என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி இந்த கிராமத்துல கொஞ்ச நேரம் என் அழகு மலை காடை விட்டு கொஞ்ச நேரம் கிளம்பிட்டாண்டா 18ஆம் படியா. என் கருப்பனை வணங்கி என் ஜாமி அரும்பு குறையாது, ஒரு அசக்காத்து வீசாது, நீ அள்ளி கொடுக்கும் ஜாம்பே. இதுவரைக்கும் நாட்டுல பொய்யானதா சரித்திரம் இல்லடா கருப்புட்டா. என்ன கரத்திலும் புன்னலாங்குடியே புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுகா நெப்புகை வட்டம் உரியம்பட்டி கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொல்லாத தெய்வம் ஸ்ரீ ஐயனார் சுவாமி, ஸ்ரீ அம்மையப்பன், ஸ்ரீ பட்டவன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு 2ஆம் கிடாவெட்டு பூஜையை முன்னிட்டு இந்த சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சபேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அன்பு வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாடக உலகத்தில் நீங்க பார்க்காத வள்ளியே கிடையாது. ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒரு தனி குரல் இருக்கும், தனி பேச்சாற்றல் இருக்கும், தனி மேடை தோரணை இருக்கும். ஆனால் வந்திருக்க வள்ளி சாதாரண ஆள் கிடையாதுங்க. இந்த வள்ளி எம்ஏ. என்னண்ணே சொல்றீங்க? நம்ம நாடக குலத்தில் யாருமே இப்படி எம்ஏ படித்ததே இல்லையானே. வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா? அவங்க ஆத்தாப்பே என்சியில் எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்தார், பேச்சுக்கென்று பிறந்தார். ஒவ்வொரு பேச்சுகளுக்கும் உங்களை அறியாமையே கைதட்டுவீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். எனது அன்பு அண்ணன் புராண செம்மல்னே சொல்லலாம், பேச்சுக்குன்னு பிறந்த ஒரு தமிழ் மகனே சொல்லலாம். புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சங்கத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற MP கலைக்கண்ணன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது என் தம்பி மணிகண்டேன் மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாது. ஊரில் எந்த சேர் கொடுத்தாலும் உட்காந்து வாசிப்பேன். அன்னைக்கு விளையாட்டு பிள்ளை சேரை தூக்கி போட்டுட்டே ஒத்த பக்கமாக உட்காந்து வாசிட்டேன். பாவம், என் தம்பியை சொல்லி ஆகணும். ஒரு ஊரில் சேரு கேட்டேன். ஊரில் சொன்னாங்க, ஐயா இருக்கிற பிளாஸ்டிக் சேரை வச்சு அந்த குண்டனை வாசிக்க சொல்லுங்கட்டாங்க. நான் சொன்னேன், ஐயா அவன் ஜட்டியும் போட மாட்டேன், ஒரு மாதிரியா அவனுக்கு அதக்குமியா, ஒரு சேரத்தை கொண்டு வாங்கன்ட்டு 4 இளவட்ட வேகமாக வந்து
அவங்க லைட்டாக சாப்பிட்டுருப்பாங்கல்ல. போய் இருட்டுக்குள்ளே ஒரு சேரத்து கொண்டு வந்தாங்க, மரச்சேர். அதை போட்டு உட்காந்து வாச்சிக்கிட்டு இருந்தேன். நான் சாமி பாட்டு படித்தேன். வடக்கே வளநாடுன்ட்டு இவன் ஆடிட்டேன். அடே டப்புன்னு தலையில் அடிச்சுட்டேன், நீ ஆடக்கூடாது, ஊருக்காரதான் ஆடணும். இவன் எதுக்கு ஆடுறான்னு பார்த்தா அப்புறம்தான் தெரியும். அவங்க கொண்டு வந்த சேரு ஒரு கிளவியை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போன சேரான். அதை கொண்டு வந்துருக்காங்க. முண்டைக்கு பேய் பிடிச்சிருச்சு. தம்பி இன்றைக்கி நான் அதுலேருந்து எந்த சேரு ஓட்டாலும் மோந்து வாத்துதான் உட்காருவேன். கதம்ப வாட வரதா, பன்னீர் வாட. வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா ஐயா, கஷ்டப்படக்கூடிய என் தமிழ் உறவுகளாக இருந்தாலும் இந்த எம்கேஆர் வந்து முடிஞ்ச அளவு காப்பாற்று. என்னுடைய லட்சியமே அதான். இந்த பிறவியில் நான் எதுக்கு பிறந்தேன் அப்படின்னு தெரிலங்கய்யா, ஆனால் பிறந்திருக்கேன். அதுதான் நாட்டில் நல்லவங்க அதிக நாள் வாழ மாட்டேன், நல்லவே வாழ மாட்டேன். உலக நாடு பூரா எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு குண்டக்க மண்டக்க பேசினிய. செத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் எத்தனை பேர்த்துக்கு அன்னம் விட்டு காப்பாற்றினாருன்னு. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவை. அப்படி நல்லவர்களையெல்லாம் விட்டுறாதீங்க ஐயா. கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சீவன் தான் வாழ்கிறாங்க. நாட்டில் கோடீஸ்வரன் பூரா உதவி செய்ய நினைத்து விட்டால் நாம் பிறந்த தமிழகத்திலே யாரும் ஏழை அல்ல, யாரும் அனாதை இல்லை ஐயா. கோடீஸ்வரங்கள்லாம் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உதவி செய்யுங்க. அப்படி செய்யாட்டா உங்களுக்கு எல்லாமே சுகர் ப்ரெஷர் தான் வரும். சோறு திங்க முடியாது. இந்தா எட்டி தான் பாப்பா சோறா தின்றுட்டா கடைசி சோறு தான்டாங்க. என் அன்பு தம்பி, போன ஆண்டு அறிமுகம் செஞ்சேன். என் தமிழ் உறவுகள் நீங்கள் அத்தனை பேரும் தான். உங்கள் மத்தியிலே இந்த பெட்டிக்கார தம்பியை அறிமுகம் பண்ணேன். இன்றைக்கி எந்த ஊரில் நான் நாடகம் பேசினாலும் மணிகண்டே ஹார்மோனிய சக்கரவர்த்தியை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறீங்க. அது காரணம் மணி, உன் பெத்த தாய் தேவனுடைய அந்த ஆசீர்வாதமும் இந்த தமிழனுடைய அன்பு இருந்தால் நீ ஜெயிச்சிருவடா. நல்லாடுறா அன்பு தம்பி. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனிய பெண்பாடல். ஹலோ. ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலத ஓட்ட பார்த்தால சேகத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தா உண்டேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உண்டேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலரோட்ட பார்த்தால சேத்தனக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது புஞ்சேளானே பண்ண பூஞ்சோளானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது புஞ்சேளானே பண்ண பூஞ்சோளானே வெறுந்தர விரி போலதான் படுத்து கடந்ததும் புஞ்சேளானே வண்ண பூஞ்சோளானே இரச்சல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலுக்கின்னும் சோகக்கது புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி
சக்கரையாய் இனிக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் இனிக்கும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு மொத்த மாட ஏ அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு மொத்த மாலை காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மணிரக ஓசையில மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க அப்பொழுது தடதோட்டு பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் நான் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். நன்றிண்ணா. என் தம்பி மணிகண்டனுக்கு கைதட்டின அத்தனை உறவுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. உலகத்தில் பெத்ததாயி ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஊரில் சரிசமமாக எல்லாரையும் போல் வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. நீ நல்ல வசதியாகி பெரிய ஆள் ஆகி பணக்காரன் ஆகி காரு கீரில் போயிட்டீங்கன்னா உன் கூட பழகின நண்பர்கள், உன் சொந்தக்காரங்க, உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருமே போராமல் அடைவாங்க. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு நீ உயர்ந்து போனாலும் பெத்த மயனாக இருக்கட்டும் பெத்த பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் ஆனந்த கண்ணீரோடு இன்னும் நீங்கள் நல்லா இருக்கணுமையான்னு உலகத்தில் உள்ள ஜாமியை பூரா கும்பிட்ற ஒரே தெய்வம்னா பெத்த தாயும் அப்பனும் தாங்கய்யா. என் தம்பிக்கு ரொம்ப நன்றி ஐயா. அண்ணே, நான் வந்து ஒரு பூக்கடை வச்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருந்தேன். நான் புதுக்கோட்டை கீழராஜ வீதியில் தான் பூக்கடை வச்சுருந்தேன். நான் வந்து ஒரு பூக்கடை வியாபாரி. நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தேன். ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் நாடக உலகத்துக்கு வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷத்தில் எனக்கு யாருமே தெரியாது. என்னை யாருமே எந்த ஊர்லேயும் போட மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நான் இருந்தேன், வெளியில் தெரியாமல் இருந்தேன். இந்த 2 வருஷமாக நான் வெளியில் தெரிகிறேன்னா அது அண்ணனால தான். ஏன்னா கஷ்டப்படுற ஏழைகளுக்கு தான் அண்ணன் உதவாருன்னு இல்லை, எங்களை மாதிரி கஷ்டப்படுற கலைஞர்களையும் வெளியில் தெரிய வச்சு அழகு பார்க்குறாருன்னா அண்ணன் ராதா அண்ணன் தான். இப்போ என்னோடய குடும்பம் நல்லா இருக்குது, நாங்கள் 3 வேளை நல்லா சாப்பிட்றோன்னா எங்கள் ராதா அண்ணனால தான். நன்றிண்ணே. உண்மையிலேயே தம்பி சொன்னார் ஒரு வார்த்தை. நான் என்னையை பொறுத்தளவு ஐயா, நீங்கள் என்னை எப்படி நினச்சிட்டாலும் சரி ஐயா, திறமை உள்ள மாடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்துக்கீங்களா? அங்கே திறமையான மாட்டுக்கு அந்த கிராமமே போய் பார்க்க வைப்பாங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வரணும்னு திறமை உள்ள நாடக நடிகனாக இருந்தாலும் சரி உங்களை தேடி ஊருக்காரங்க வருவாங்க. ஆனால் இங்கே நாடக உலகத்திலே எத்தனையோ பேர் திறமை இருந்தும் பசியால் வாடிக்கொண்டிருக்க கலைஞனுக்கு மட்டும்தான் இந்த எம்கேஆர் வாய்ப்பு கொடுப்பேன். அதற்கு இன்னைக்கு
வந்திருக்க 10 பேருக்கு 15 நாளைக்கு பசி இல்லாமல் கஞ்சி குடிக்க காசு கொடுத்த எங்களது உரியம்பட்டியில் உள்ள அத்தனை பேர் பாதத்தையும் வணங்குறேன் எம்கேஆர். இதுக்கு மேலே நீங்கள் என்னையா புண்ணியம் செய்யணும் ஐயா? நான்லாம் பெரிய ஆள் இல்லைங்கய்யா, திறமைக்கு தான் பரிசு. நான் சென்னையிலே முறுக்கு வியாபாரம் பார்த்து ஒரே ஒரு டவுசர் தான், கிழிஞ்ச டவுசர் தான். அண்ணே சிரிக்கிறதுக்கு இல்லைண்ணே, இது சிந்திக்கிறதுக்கு அண்ணே. அப்போ பதிச்சிடறேன், அன்னைக்கு என்கிட்ட பணம் இல்லையா ஐயா, இன்னைக்கு நாடகத்தில் கை நிறையா சம்பாரித்து அந்த பணம் எனக்கு தேவையில்லையா? தேவை கிடையாது. நான் பசியோடு வாடும்போது இல்லாத பணம், நான் இன்னைக்கு 3 வேளை கஞ்சி குடிக்கும் போது அந்த காசு மயிரே எனக்கு தேவை கிடையாது. என்னையை பொறுத்தளவு யார் ஏழை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒரு 4 வீடு கட்டியிருக்கேன். இந்த 4 வீடு எனக்கு கிடையாது. வீடு இல்லாமல் இந்த பிறவியில் நமக்கு ஒரு சொந்த வீடு இருக்காதுன்னு ஏங்குது வர குடும்பம், அந்த 4 குடும்பத்தை வாழ வச்சுருவேன். ஆனால் தொடரும், என்னுடைய சேவை தொடரும். நாடக நடிகருக்கு அதைத்தான் சொல்கிறேன். உங்களால் நாடகம் ஆட முடியலை, கஷ்டப்படுறோம்னா நீ யார்ட்டையும் போய் கையாந்தாத. உனக்கு பிள்ளையா நான் இருக்கேன், வந்துரு, என்னால் காப்பாற்ற முடியும். நான் கூத்தாடி காப்பாற்றிடுவேன் 1000 பேரை. அதே மாதிரி உங்கள் பகுதியில் யாரும் கஷ்டப்பட்டா என்னை தொடர்பு கொள்ளுங்கண்ணே, தொடர்பு கொள்ளுங்க. ஆனால் இவன் பெரிய பணக்காரன் நினைக்காதீங்க, நான் பெரிய கூத்தாடினே, கஞ்சி ஊற்றிடுவேன். நன்றி. கொஞ்ச நேரத்தில் இந்த மண்ணில் பிறந்த ஒரு மைந்தன் தம்பி, அவர் பேர் சின்ன கருப்புன்னு எல்லாரும் கூப்பிடுவீங்களாம். அந்த தம்பி இங்கே கருப்பை வேஷம் போட்டு வரப்போகிறாரு. நான் இங்கே உள்ள சாமியெல்லாம் வீரம் குறையாமல் இருக்கா அப்படின்னு மொத்த தெய்வத்தை கூப்பிட்டு வந்து இங்கே நிப்பாட்டிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஊரும் இந்த நாடகம் பார்க்க வந்த எத்தனை ஊருக்காரங்க நீங்கள் வந்திருந்தாலும் நீங்கள் எல்லாருமே வேறு லெவலில் செழிப்பாக இருப்பீங்க. சாமி வரப்போகுது கண்டிப்பாக, அதற்கு ஆதரவு தாங்க. அதே மாதிரி நேராச்சு போயிட்டு வள்ளியை வர சொல்லு, நாரதரை வர சொல்லுன்னு சொல்லாதீங்க என்னே, கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி சொன்னீங்கன்னா காரு என் டிரைவர் ஏற்கனவே இப்படி படுத்து கிடக்கேன், அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். என் தம்பி கூண்டை தூக்கிட்டு அப்படியே வந்துடுவேன். முருகா சரிதானப்பா? சரி தம்பி. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வத்துவான், கோடையடி குமரன், திறமையான கலைஞர். எங்கள் அண்ணே கோயில்பட்டி சந்திரன் அண்ணன் நாடக உலகத்தில் நடிகர்களுக்கு ஒரு சில கிராமத்துக்கு தான் தெரியும். இன்னைக்கு சின்ன பையன் முதற்கொண்டு யூடியூப்ல பார்த்துட்டு என்ற சொல்கிறேன், அண்ணே அவர் அடிப்பார் இந்த துமுக்கு துமுக்குன்னு, அதை பண்ண சொல்லுங்கண்ணே. அப்படி ஒரு திறமையான மிருதங்க சக்கரவர்த்தினா எங்கள் அண்ணே கோயில்பட்டி சந்திரனுக்கு ஒரு கைதட்டு கெடுங்க எல்லாரும். சந்திரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். தமிழ்நாட்டில் உள்ள கலைகளை தமிழன் வாழ வைக்க விட்டால் யார் வாழ வைப்பா? நீ கேரளாவிலேருந்து சண்டமேளம் கூப்பிடுறிய, ஒரு 25 இளவட்டம் வர்றேன், ஒத்த பக்கம் மசுரை வலிச்சிருக்கேன், ஒத்த பக்கம் முடி கீரி பிள்ளை மாதிரி வர்றேன், தங்கட பக்கம் ஆடுறேன், பொம்பளை கூட வெள்ளைச்சோலையோடு வர்றேன், அதுக்கு 1.5 லட்சம் கொடுக்குறேன். உங்கள் ஊர் திருவிழா இருந்தால் வெறும் 650 ரூபா போதும். சந்திரன் ஒரு ஆளே முளைப்பாரியை தூக்கி கொண்டு கரைச்சிட்டு வந்துடுவேன். சரியான அடிப்பா. எங்கள் கிளவி ஒன்று கிடக்கு, உனக்கு சொல்லி விடுறேன், இதான் கொண்டு போய் நீர்மலைக்கு போயிட்டு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு சொல்லும் போது மனசில் உள்ள ஒரு ஆனந்தம் எதுலேயுமே இருக்காதுண்ணே. ஏன்னா எல்லா ஆல்ரவுண்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை உண்டு. ஆனால் எங்கள் அண்ணன் அருளை பொறுத்தளவு வீட்டிலேருந்து வரும்போது மிளகாத்தூளை முதக்கம் தள்ளிட்டு வந்துடுவேன். இங்கே பாரு,
மக விளையாடுற கிழுக்கு, சோப்பு டப்பா, அந்த பான்ஸ் பவுட்ரு, சங்கு, அஞ்சரை தட்டு, கொடை அம்புட்டி அழிட்டு வந்துட்டேன். என்னைக்காவது மறந்த வாக்கில் வீட்டு சாவியை கொண்டு வர போகிறேன். உன் பிள்ளைய வெளியே தெரிய போகுது. அதை என்னத்து கொண்டு விட்டாருண்ணே. அண்ணே என்ன ஒன்று வாசிப்பையில் கொண்டா அண்ணே, எல்லாத்துக்கும் தெரியுதானே? இதை பார்த்தா உங்களுக்கு அப்படியே கம்மாயில் தூண்டி ஓடுற தூண்டி முள் மாதிரியே தெரியும். தூண்டி முள் கிடையாது. சிறுகாழி கோவிந்தராஜ் ஐயா அன்றைய காலத்தில் சினிமாவில் பாடும்போது இந்த இசைக்கருவி இல்லாமல் பாட்டு பாட மாட்டாராம். டியூன் 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 டியூன்னு கேட்கும். அதெல்லாம் அழகாக வாசிக்கக்கூடிய ஒரே கலைஞன்னா எங்கள் அண்ணே புதுக்கோட்டை ஏகே அருள். என்னைக்குமே நாடகத்துக்கு நீ ஓகே, அதனால நீ ஏகே அருள் அடிப்பார் அப்புறப்புன்னு. நாடக உலகின் எம்கேஆர் அவர்களை பாராட்டி எஸ் ஜெகபர் அலி எஸ்ஜேஜே நிர்வாகம் சார்பாக கரம்பக்குடி ஒன்றிய திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் கிளை பிரதிநிதி புதுவிடுதி புதுக்கோட்டையைச் சேர்ந்த அன்புள்ளம் சார்பாக அன்பாலயத்துக்காக நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி அண்ணா. நன்றி. 50 ரூபாயெல்லாம் வாங்காதீங்க. சரி சரி. என்ன டீசல் விலையை குறிப்பிட்டாங்க, நான் என்ன செய்ய? 50 ரூபாயிலேருந்து தான் 5000 வருது. 1 ரூபாய் இருந்தாலும் வாங்குங்க. சரி, நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. என்னது கட்லா மீன்? நான் நினைக்கிறேன், நீ பேசாமல் இரு. உடனே நீட்டி விட்டு பழசை நினச்சி பாரு. பழசை நினச்சி பார்த்தேன் உதவி செஞ்சுக்கிறீங்க. நீ செய்யினே, உனக்கு 1 லட்சம் தரேன், செய்கிறியா? அண்ணே மோர்சிங், இந்த மோர்சிங் நீ வாசிக்கணும், ஊரை ஏமாத்தாம வாசி. கட்லா மீன் தூண்டி கிடைக்கலையே, லீவு விட்டா அடைச்சு போறாங்க ராசா. பிளாக்ல சரக்கு விலை ஏறி போச்சு ரோசா. தண்ணியை அடிச்சா மாடதான் வருதையா, பாசு போட்டாலும் மிச்சம்தான் தாக்கலையா. உச்சி வகுந்தெடுத்து மைத்த பூ வச்சகிரி பச்சை மலை பக்கத்தில் மோழுதன்னு சொன்னாங்க. மோழுதன்னு
ஏதாவது இசைக்கறி வச்சிருக்கியா? மில்லுக்கு வேலைக்கு போகிற ஆளு போயிட போகிறாங்கடா. நல்லா ஜங்கு ஊதுறேன். இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளை அமைத்து கொண்டிருக்கின்ற நல்ல கலைஞன். ஆனால் அந்த பேர் மட்டும் ஊருக்குள்ளே 10 கண்ணே இருப்பாங்க, கருப்புசாமி இருப்பாங்க. இந்த மாதிரி பேர் வந்து ரேர். என்னன்னு எப்படி சொல்றீங்க? புதுக்கோட்டையை சேர்ந்த தாள கலைஞர் நீலகண்டன் அவர்கள் சீன்தாளம். இதனாலதான் உன் மேலே எரிச்ச மச்சரா வருது. இங்கே வாங்க. உன்னை யார் ரப்பு ரப்புன்னு போட சொன்னா? அது தேஞ்சு போச்சுன்னா அதுக்கு 1 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்சூரன்ஸ் அவங்க அடிக்கிறாங்கன்னா நல்லா ரத்தம் ஓடுது, நல்லா சாப்பிட்றாங்க, அடிப்பாங்க. நீ ஏற்கனவே முடியாத வய சைன் சப்புன்னு இது கூட வேணாம். நான் பேர் சொன்ன உடனே நீலகண்டன் தாளன்னு சொன்ன உடனே இது அதிகம் போய் மண்டி ஓட்டு வார்ம் அப் பண்ணு, நல்லா ஒர்க் பண்ணு, ஓடு. சாமியை அழைக்க போறேன்.